டேய் எங்கடா இருக்க? ப்ரோ இங்க இருக்கேன்டா. தனியா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம், செகண்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. செகண்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற? ப்ரோ ஃபோன் ஏதாச்சும் அன்பாக்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன்னா என்ன போனு? அது சாதா ஃபோன் ஆக கூடாது ப்ரோ, ஃபிளிப் ஃபோனா இருக்கணும். ஃபிளிப் போனோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 50,000 60,000. அவ்வளவு கேம் ப்ரோ போற. அமேசான்ல 2000 ரூபாய்க்கு ஃபிளிப் ஃபோன் இருக்கு ப்ரோ. 2000 ரூபாய்க்கு இருக்கா? அப்படியேடா போன் அது? அது என்னன்னு பாத்துருமா? பாத்துலாம் வாடா. எஸ், இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய் ஃபிளிப் ஃபோன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அட்டை பெட்டி. அமேசான் அட்டை பெட்டிக்குள்ள உள்ள தூக்குனா உள்ள ஒரு கருப்பு கலர் கவர். கருப்பு கலர் பெட்டி ப்ரோ. பெட்டி மட்டும் இல்ல, நம்ம வாங்கின கடன் பில்லு. இப்போ நம்ம பாக்ஸை பார்க்கலாம். பாக்ஸே பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கு ப்ரோ. ஆமா, சிறுசா அழகா இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா ஐபோன் மாடல்ல இருக்குங்க இந்த ஃபிளிப் போன். அதுவும் கேமராலாம் பாத்தீங்கன்னா செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 3 கேமரா உள்ள கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா ஸ்னெக்ஸியன் அப்படின்ற கம்பெனி போட்டுருக்காங்க. இதோட மாடல் பாத்தீங்கன்னா ராக்கெக்ஸ். இதோட ஓபனிங் ப்ராசஸ் செம்மையா இருக்கு ப்ரோ. இங்க சைடுல இருந்து இப்படி ஓபன் பண்றது. மேக்னெட் ஓபனிங். பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள என்ன இருக்கு? போனே பயங்கரமா இருக்குப்பா. பாக்குறப்ப இந்த ஐபோன் லுக் இருக்குல்ல? ஆமா, மேல என்ன மாடல்ல காட்டிருக்காங்களோ அது அப்படியே உள்ள போன்ல இருக்கு ப்ரோ. 3 கேமராங்க சூப்பரா இருக்கு. 3 கேமரா மாதிரியே இருக்குங்க. என்ன 2000 ரூபாய்க்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க? அது என்னன்றத பின்னாடி பாப்போம். அந்த சைடுல பாத்தீங்கன்னு சிம் பட்ஜெட்னு சைடுல கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமா, சிம் எஜெக்ட் சைடுல இருக்கு. நீ இங்கிட்டு வேற பாரு, ஹெட்செட் ஜாக் இருக்கு, சார்ஜிங் போர்ட் இருக்கு. பாக்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்கு? பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. வாவ், என்னடா ப்ரோ ஓபன் பண்றப்ப ஒன்னு வெளிய விழுகுது. சிம் எஜெக்ட் எஜெக்ட் ஆயிருச்சு. ஆமா, சிம் எஜெக்ட் பின்னுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜர் இருக்கு ப்ரோ. பரவாயில்லைங்க. 2000 ரூபாய் ஐபோன் மாடல்ல பாத்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஐபோன் மாடல்ல சார்ஜரா? ஆமா, ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுல கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சார்ஜர் இருக்கு, ஆனா ஹெட்செட் இல்லங்க. ஆமா, ஹெட்செட் கிடையாது. ஹெட்செட் வேணா நம்ம தனியா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் டைப் என்னது? இது வந்து பி டைப், பழைய காலத்து மாடல் டைப். பழைய காலத்து மாடல். இப்ப போனை ஓபன் பண்றோம். ப்ரோ உள்ள பார்த்தா பட்டன் மாடல். அதானே, என்னங்க ஃபிளிப் போன் வந்து டச் மாடல் இருக்குன்னு பார்த்தா பட்டன் மாடல்ல இருக்கு. இது நாங்க மட்டும் சாக்கால, நம்ம பசங்களே பாத்தீங்கன்னா வந்து பார்த்தானுங்களா, பரவாயில்ல 2000 ரூபாய்க்கு போன் இருக்கா, அப்போ வேற லெவல்ல இருந்துட்டு அவங்கள ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பார்த்தா ஷாக் ஆயிட்டாங்க. டிஸ்பிளே ரொம்ப பெருசா தான் ப்ரோ இருக்கு. இப்படின்னு பேசாத, அங்க பாரு மேல பார்த்தா ஸ்டிக்கர் மாடல். அது ஸ்டிக்கர் மேல கொடுத்துருக்காங்களா, அது கிளிங்க பாப்போம். இழுத்தா உள்ள பார்த்தா தமாத்துண்டு டிஸ்பிளேங்க. அண்ட் இதோட பேக் சைடுல பார்த்தா கேமரா சைடுல பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமா, சின்ன டிஸ்பிளே மாதிரி இருக்கு. அதுல வந்தா போன் வந்தா தெரியும் போல, மெசேஜ் வந்தா தெரியும் போல, சார்ஜ் ஏறும்போது தெரியும் போல. இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ? இது டியூவல் சிம் போன். வாவ், அதுதான் ப்ரோ என் மேட்ரேவோ. நம்ம ஓபன் பண்ணி பாத்துறோமா? ஓபன் பண்றோம். நம்ம 10,000 ரூபாய் போன்ல வச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதே மாடல். டியூவல் சிம் போட்டுக்கலாம், SD கார்டும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம்னா வேற லெவல் ப்ரோ. உண்மையிலேயே வேற லெவல். லெவல்ல. சரி, இப்போ ஓபன் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க போனை. இல்லங்க, இத முத உள்ள திணிச்சுக்கிறேன். உள்ள திணிச்சாச்சு. இது ஆன் பண்ண அந்த டிஸ்ப்ளே எரியுதான்றதை இப்ப செக் பண்றேன். ஆன் பண்ணுங்க. இந்தாங்க, நீங்களே ஆன் பண்ணுங்க. உங்க பொண்ணான கைகளால ஆன் பண்ணுங்க. எங்கிட்ட எதை வச்சு ஆன் பண்றது? நான் சிவப்பு பட்டன் ப்ரோ. என்ன ப்ரோ பட்டன் பண்ணி யூஸ் பண்ணது இல்லையா? சிவப்பு பட்டன் ப்ரோ. ஏய், ஆன் ஆயிடுச்சு பே. பரவாயில்லைடா. மியூசிக். இந்த போனோட கான்ஃபிகரேஷன் முதன்னது. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பார்த்தா 1.8 inches ப்ரோ, 240 into 320 பிக்சல்ஸ். அதாவது எக்ஸாஜரேட் பண்ற அளவுக்கு பெருசா இல்லாட்டி இந்த போன் 2000 ரூபாய் போனுக்கு பட்டன் போனுக்கு இது நல்ல டிஸ்ப்ளே தான். ஆமா, அடுத்த RAM பாத்தீங்கன்னா 32 MB. அதுக்கப்புறம் இன்டர்னல் மெமரி பாத்தீங்கன்னா 32 MB. அந்த 32 MB எது கொடுத்துருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம போன் கான்டாக்ட்லாம் சேவ் பண்ண பாத்தீங்கன்னா நம்பர் சேவ் பண்றதுக்கு. மெசேஜ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெசேஜ் இதுல வரும் ப்ரோ? மேக்ஸிமம் இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 மெசேஜ் ஸ்டோர் பண்ண முடியும். 20 30 தான் ஸ்டோர் பண்ணவே முடியும். அவ்வளவுதான் இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்டர்னல் மெமரி பாத்தீங்கன்னா up to 16 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்டர்னல் மெமரி. நம்ம அதுல வந்து பாட்டு ஏத்தி கேட்டுக்கிறது, இல்லன்னா வந்து போட்டோ ஏத்தி பாத்துக்கிறது, வீடியோ ஏத்தி பாத்துக்கிறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியர் கேமரா பாத்தீங்கன்னா 0.3 மெகா பிக்சல்ஸ். ரெண்டும் பாத்தீங்கன்னா டிங்கரிங்க்னு அர்த்தம். ஆமா, ஒரே ஒரு கேமரா தாங்க இருக்கு. அதோட குவாலிட்டி என்னங்கறத இப்ப செக் பண்ணி காமிச்சிருவோம். அடுத்து பேட்டரிக்கு போனோம்னா 3000 mAh லித்தியம் அயான் பேட்டரிங்க. அதாவது 3000 mAh போட்டிருக்காங்க. ஆனா இதுல 3000 mAh இருக்குமான்றது டவுட் தாங்க. ஏன்னா இருக்கதே திணி கூண்டா இருக்கு. இதுல எப்படி ப்ரோ 3000 mAh போட்டிருப்பாங்க? நீ இதெல்லாம் பாத்திருக்கியா? GoPro எல்லாம் பாத்துருக்கோம். ஆமா, GoProலயே எவ்வளவு தெரியுமா பேட்டரி? 1800 mAh தான் ப்ரோ. அப்ப இதுல 3000 mAh போட்டிருக்காங்க. ஆமா, Sony Z1 கேமராக்கு பத்தியா? ஆமா, அதோட mAh பார்த்தா 1800 mAh தான். அது இவ்வளவு பெரிய பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி சைஸ் தான் இந்த போனோட சைஸே இருக்கு ப்ரோ. அது வந்து நீளமா அகலமா பண்ணிருப்பாங்களா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. 3000 mAh இருக்குமான்னு தெரியல. சரி, சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான் ப்ரோ. இதுக்கெல்லாம் இன்னொரு ஐட்டம் இருக்கு தெரியுமா? இதுல என்னது? ப்ளூடூத். ஓ, ப்ளூடூத். ஓ, இதுல ப்ளூடூத் இருக்கா? ப்ளூடூத் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது டெக்னிக்கலா ப்ளே பண்ணிக்காங்க ப்ரோ. மத்த பட்டன் போன்லாம் நம்ம ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துப்பாங்க. பேட்டரி ஓபன் பண்ணிக்கலாம். நீ பேட்டரி ஓபன் பண்ற மாதிரி மாடலே கொடுக்கல ப்ரோ. சோ உள்ள நீ என்ன ஆகுன்னு பார்க்கவே முடியாது. அதனால தான் தைரியமா 3000 mAh போட்டுருக்காங்க. இன்பில்ட் பேட்டரில. அதுக்கடுத்து போனுக்குள்ள இருக்கிற இன்டர்ஃபேஸ பத்தி பார்த்தா உண்மையிலேயே உள்ள இருக்கிற இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்கு ப்ரோ. சின்ன டிஸ்பிளேனால ஒவ்வொரு ஐக்கனும் பெருசா வருது. நம்ம அடுத்தடுத்து கீழே அமுக்கிட்டே இருந்தா கீழே போயிட்டே இருக்கு ப்ரோ. விசிபிளி நல்லா தெரியுது. அதுக்கடுத்துக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஓய்
Facebook இருக்கு ப்ரோ. பாத்தியா, அதனால தாங்க இது அட்வான்ஸ்டு பட்டன் போனு, ஃபிளிப் போன்லயே பட்டன் போனு. அடுத்து இந்த போன்ல வெளியில இருக்கிற அந்த கேமராக்கு பக்கத்துல இருக்க டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்னா இது டிஸ்ப்ளே எல்லாம் கிடையாது. ஃபிளிப் போன்லாம் டிஸ்ப்ளே இருக்கும், அதுல எல்லாமே வரும். ஆனா அது டிஸ்ப்ளே கிடையாதுங்க. இது பாத்தீங்கன்னா லைட் இண்டிகேட்டர். போன் வந்துச்சுன்னா அந்த போன் சிம்பல் ரெட் கலர்ல இருந்து, மெசேஜ் வந்துச்சுன்னா மெசேஜ் சிம்பல் ப்ளூ கலர்ல இருக்கு. அது சார்ஜர்னா பச்சை கலர்ல இருக்குதுங்க, அவ்வளவுதாங்க. அது மட்டும் கிடையாது. இத ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம் பாத்தியா? ஆமா. அப்படி க்ளோஸ் பண்றப்பல ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சேர்ந்து அந்த 3 லைட் மாறி மாறி எரியுதுங்க. ஆமாங்க, அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நல்லா இருக்கு, போக போக கடுப்பாயிருது. ஏன்னா ஒவ்வொரு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றப்ப சவுண்ட் டேன்ஸ்னா கடுப்பாகும்ல. டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுதுங்க. டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுதா, பேசுறப்ப டிஸ்டர்ப் ஆகுது. இதெல்லாம் பக்கத்துல வேணா சின்ன இப்படி ஓபன் க்ளோஸ் பண்ணா அவன் பாப்பேன், ஆச்சரியமா ஆத்தடி சூப்பரா கடை அப்படின்னு பாப்பேன். அப்படி பாப்பேன், அடுத்த தடவை அடிய போட்டுருவேன். டேய் க்ளோஸ் பண்றான்றாங்க. அடுத்ததோட கேமரா குவாலிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு அவசரமா இல்லைங்க. 0.3 மெகா பிக்சல் அப்படின்றதுனால ஏதோ பேருக்கு ஏன்டின் கேமரா இருக்குன்னு காமிக்கிறாங்க, எடுத்துக்கலாம். அதுல குவாலிட்டி எல்லாம் பெருசா இருக்காது. நான் அப்படி பக்கத்துல வச்சு எடுத்தா பாத்தீங்கன்னா மூஞ்சி கூட தெரிய முடியும், கண்ணு மட்டும் தான் தெரியுது, அந்த அளவுக்கு ஜூமா தெரியுது. அதுக்கடுத்து கேமுக்கு போனோம்னா அந்த காலத்துல விளையாண்டா பாத்தீங்கன்னா ஸ்னேக் கேம், அந்த கேம் இந்த போன்ல இருக்கு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அனிமேஷன்லாம் இல்லைங்க. பழைய காலத்து நோக்கியா போன்ல அனிமேஷன் சூப்பரா இருக்கும். சோ பேசிக்கா ஒரு கேம் இருக்கு, அதை வேணா நம்ம விளையாண்டுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேமராக்கு பக்கத்துல ஒரு டார்ச் லைட் இருக்குங்க. அந்த டார்ச் லைட் பரவாயில்லைங்க, ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. அது ஓகே, ரொம்ப பிரைட்னஸ் இல்லாட்டியும் இந்த போனுக்கு அந்த டார்ச் ஓகே தான். சும்மா பேருக்கு அடிச்சு பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அடுத்ததுல இருக்கிற இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா பெருசா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அதுவும் ஜஸ்ட் ஆப்ஷனா தான் கொடுத்துருக்காங்க. நாங்களும் நெட் ஆன் பண்ணி பார்க்குறோம், ஆனே ஆக மாட்டேங்குது. அதுக்கடுத்து இதோட கால் சவுண்ட் குவாலிட்டி இப்போ நாங்கள் லைவ்லேயே காட்டுறோம், நீங்களே பாருங்க. ஹலோ ப்ரோ, அது ரொம்ப அவசரம் சவுண்டாலாம் கேட்கல, சவுண்ட் ரொம்ப கேட்கலையோ. இதுதான பக்கி, அதுலேயும் கேட்டுச்சு. இல்லை இதை போகும் இப்போ பேசு. ஹலோ இப்போ கேட்கவே இல்லை பாரு ப்ரோ. ஒவ்வொரு ப்ரோ ஹலோ கேட்குதா? லவுட் ஸ்பீக்கர் கேட்குதா? லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கறது ஒண்ணுதான், காதுல வச்சு கேட்கறது ஒண்ணுதான். ஆனா காதுல நல்லா கேட்டுச்சு ப்ரோ. காது நல்லா இருக்குது, காதுல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஹால் சவுண்ட். சோ போன் பேசுறதுக்கு, போன் அட்டெண்ட் பண்றதுக்கு, மெசேஜ் பாக்குறதுக்கு, அந்த பேசிக்கான விஷயங்களுக்கு இந்த போன் ஒர்த்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 4000 ரூபாய் கூட போட்டாங்கன்னா ஸ்மார்ட் போன் ஆகலாம், இல்ல 2000 போதுனா இந்த போன் ஓகே தான். அடுத்து இதோட டிசைன் பத்தி சொல்லணும்னா, இந்த போன் அப்படியே ஓபன் பண்ணோம்னா ஃபிளிப் மாடல் சூப்பரா ஓபன் ஆகுது. அப்படியே காதுல வச்சு பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இதோட மாடல் டிசைன் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட நீங்களே பாருங்களேன், சைட்ல இருந்து பாக்குறப்ப நல்லா இருக்கு, ஃப்ரண்ட் பேக் எல்லா சைடும் நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா தான் பண்ணிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்து தாங்க, உண்மையிலே செம்ம ஒர்த்து. வேணா வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்க தாத்தா பாட்டிக்கு இந்த பட்டன் போனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துக்கோ, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த போன்ல இருக்கிற எஃப்எம் பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஹெட்செட்டை மாட்டினா எஃப்எம் எடுக்குது. ஆனா அந்த எஃப்எம் நம்மளால காதால கேட்க முடியுதான்னு கேட்டா அதான் டவுட். ஏன்னா இதுல லவுட் ஸ்பீக்கர் ரொம்ப போரா இருக்கு இல்லையா, அதனால சவுண்ட் ரொம்ப 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 கம்மியா கேட்குது. நம்ம காதுல கூட கேட்க மாட்டேங்குதுங்க. காதுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சா மட்டும் தான் கேட்கவே செய்யுது. வேணா ஹெட்செட்டை மாட்டி ஹெட்செட்ல கேட்கறதுனா இந்த எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி லவுட் ஸ்பீக்கர்னு வரப்ப இந்த ஃபோன் ரொம்ப ரொம்ப புவர் தான். ஸோ அது ரொம்ப பேடாக தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் அன்பாக்சிங் அப்படின்றதுனால தான் பட்ஜெட்டில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டோம். ஃபியூச்சரில் பெரிய பெரிய பிராண்ட் கூட கொலாபரேட் ஆக முடிச்சுன்னா பெரிய பெரிய ஃபிளிப் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம SM Bros Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.